அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒபிசிட்டி இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ட்ராவல் பண்ணுறது, டூ வீலர் ஓட்டுறது, இந்த மாதிரி ஆட்களுக்கும் பேக் பெயின் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் D3 குறைபாடு, கால்சியம் குறைபாடு. நம்ம என்ன ரீசன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ட்ரீட் பண்ணோம்னா இது சரியாயிடும். நாம் மாறா என்ன பண்ணுறோம், உடனே போய் பெயின் கில்லர் எடுக்கணும். பெயின் கில்லர் எடுத்தால் என்ன ஆகும், அப்போதைக்கு பெயின் நல்லா ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி லிவரும் பழுதடைஞ்சிட்டே வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சைக்கலாஜிக்கலாக அவங்க மனநிலைக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னா அப்போ ஹோமியோ ஜாயின் ஆயிடும். ஹோமியோ ஜாயின் ஆனது அந்த மனநிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். இப்போ பயமாக இருக்குது, பயத்துக்கு மருந்தே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. எல்லா பயத்துக்கும் மருந்து இருக்குது. வெயிட் இருக்கிறீங்களா, வெயிட்டை குறைங்க. அதுக்கு சில உணவு முறை பயிற்சிகள் போதுமானது. கால்சியம் சரியில்லையா, உணவுகளை மாற்றுங்க, வாக்கிங் போங்க, ஒரு பேசிக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஆங்கிலேயம் புரிஞ்சு நம்மளை ஆக்குபை பண்ணது காரணமே இதுதான். எல்லா வகையிலையும் நம்மளை அட்டாக் பண்ணி பார்த்தாங்க, முடியல. காய்ச்சல் வந்த ஊசி போடணும்னு மண்டையில் போய் எழுதணும், உள்ளுக்குள்ளே டீப் கான்சியஸில் அவனை செட் பண்ணணும்னு நினச்சான், அதை பண்ணிட்டான். சர்ஜரியோட தந்தையே யாருன்னு பார்த்தா ஆயுர்வேத டாக்டர். அவருக்கே ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்கல்ப்சர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அது மாடர்ன் மெடிசன் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண் ஆயுஷ் கேர் மற்றும் சரண் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் சரண் சார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ மருத்துவ ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து மக்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த ரீசன்ட் டைமில் அதிகமாக இந்த முதுகு தண்டுவட ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸ்பைனல் கார்ட் டிசார்டர் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க வந்து அதுக்கான தீர்வு பெயின் கில்லர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு அவங்களுக்கு இன்ன வரைக்கும் கிடைக்காம தான் இருக்குது. ஸோ ஒரு டாக்டர் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதாவது நிறைய விஷயங்கள் பொதுவாக சித்தா, ஹோமியோ, ஆயுர்வேதா இருக்குது. அதுவும் எங்ககிட்ட வந்து இதில் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக இன்டகிரேட்டட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பண்ணுறோம். இன்டகிரேட்டட்ங்கிறது ஒருங்கிணைந்த மருத்துவம். சில நேரங்களில் சில மருந்துகள் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணும். சில மருந்துகள் கொஞ்சம் டிலேவாக ஒர்க் பண்ணும். சில நோய்களுக்கே இப்போ சித்தாவில் இருக்கிற சில மருந்துகள் சில நோய்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும். அது கூட ஹோமியோ சேர்த்தும் போது அது ஒரு ஆக்டிவேட்டர் மாதிரி செயல்படும். ஸோ ஃபாஸ்ட் ரிலீஃப் கிடைக்கும். மெயினாக நீங்கள் ஸ்பைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்பைன் ப்ராப்ளம் வருதுனாவே 2-3 விஷயங்கள் நம்ம கன்சிடரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒபிசிட்டி இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒன்று. அதே மாதிரி அதிகமாக ட்ராவல் பண்ணுறது, டூ வீலர் ஓட்டுறது, இந்த மாதிரி ஆட்களுக்கும் பேக் பெயின் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் D3 குறைபாடு, கால்சியம் குறைபாடு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறதே இல்லை. நல்லா சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், ரொட்டீன் ஒர்க். பட் ஒர்க் சைடில் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க, விட்டமின் D3 கால்சியம் எல்லாம் குறைஞ்சவங்க, இதெல்லாமே வந்து இதுக்கு ரீசன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரீசனை கண்டுபிடிச்சிட்டோம்னா, ட்ரீட் த காஸ் நாட் த சிம்டம். நம்ம என்ன ரீசன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ட்ரீட் பண்ணோம்னா இது சரியாயிடும். நாம் மாறா என்ன பண்ணுறோம், உடனே போய் பெயின் கில்லர் எடுக்கணும். பெயின் கில்லர் எடுத்தால் என்ன ஆகும், அப்போதைக்கு பெயின் நல்லா ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி லிவரும் பழுதடைஞ்சிட்டே வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். கண்டிப்பாக தெரிஞ்சும் நம்ம தான் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மருத்துவத்தில் யார் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்களோ தெரிஞ்சு அதுக்கான மருந்துகள் எடுக்கணும். எந்த மருந்துகள் எடுத்தாலும் ஒரு தீர்வுங்கிறது உடனடியாக வருதா இல்லை பர்மனெண்ட்டாக வருதா, இதே தான் பார்க்கணும். ஸோ இது பார்க்கும்போது பெயின் கில்லராங்கிறது கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்ட், ஒரு வழியே இல்லை, ரொம்ப ஒரு பெயின் இம்பேரபிளாக இருக்குது, அப்போ எடுக்கிறது கரெக்டு தான். ஆனால் அதேவே ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நாளைக்கு பின்விளைவுகளே ஏற்படும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ 1 நாள் 2 நாள் எடுக்கும்போது ரிவோக் பண்ணலாம். நம்ம எதாவது டயோரிட்டிக் சாப்பிட்லாம், நல்லா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணும்போது சரியாயிடும். ஆனால் ரெகுலராக எடுக்கும்போது
அவர் ப்ரெஷர் தாங்காமல் கிட்னி ஃபெயிலியராக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக. ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே சித்த மருத்துவம் அதுக்கு தனியாக இருப்பாங்க, ஹோமியோபதி, சாலோபதி அப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனியான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்படி எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நீங்கள் கொடுக்குறது எப்படி சாத்தியமாக இருக்கு? ஸோ இந்த மருத்துவத்தில் நல்லா எல்லா மருத்துவத்துலேயும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ அதை சொல்லி அதை இந்த கோயின்சைட் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த மருந்து எங்கே நல்லா ஒர்க் பண்ணுதுங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எங்களோட டாக்டர்ஸ் டீம் வந்து ஒரு 40 டாக்டர்ஸ் டீம் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்கிறோம். மிகச்சிறந்த ஒரு ஒரு நோய்க்கு எது சரியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் இருக்கும், அவங்களுக்கு ஆல்ரெடி நியூரோ ப்ராப்ளம் இருக்கும், நம்ம வந்து நியூரோக்கான மருந்து கொடுக்குறோம். ஓகே, பட் சைக்கலாஜிக்கலாக அவங்க மனநிலைக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னா அப்போ ஹோமியோ ஜாயின் ஆயிடும். ஓகே, ஹோமியோ ஜாயின் ஆனது அந்த மனநிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிடும். இப்போ பயமாக இருக்குது, பயத்துக்கு மருந்தே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. எல்லா பயத்துக்கும் மருந்து இருக்கு. ஓகே, அது இப்போ நோய் பயமாக இருக்கட்டும், பரீட்சை பயமாக இருக்கட்டும், மயடை பயமாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் மருந்து இருக்குது. அதை கொடுத்தா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் போய் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களால் இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த பயத்துக்கான மருந்தை கொடுக்கும்போது இந்த நியூரோ கொடுத்த மருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நோய்களை பற்றி பேசும்போது மனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோ பெரிய மருந்து ஒரு தங்கத்தையே உருக்கி கொடுத்தா கூட நீங்கள் உங்கள் மைண்ட் சரியில்லைன்னா அது ஒர்க் பண்ணாது. ஸோ மைண்ட் என்றைக்குமே ரிலாக்ஸ்டாக பாசிட்டிவ் எனர்ஜியோட அப்படி வச்சுட்டிங்கன்னா எப்பவுமே நல்லாயிருக்கும், நோய் வராது. கண்டிப்பாக, இதுதான் உண்மை. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெயின் கில்லர் ஸ்டெராய்டு அப்படிங்கிறதே இப்போ வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. எல்லாருமே ஈஸியாக அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்தும் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற பக்குவம் வந்து எல்லாருக்குமே வந்துச்சு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக நீங்கள் என்ன சொல்லணும்? அதுதான், இது மக்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வேற ஏதாவது மாற்று இருக்காங்கிறத பார்க்கணும். மாற்று இருக்கிறவங்க சரியானவர்களான்னு பார்க்கணும். இப்போ நான் நம்மகிட்ட வராங்கன்னா கரெக்டான ஆளுங்களா, இவங்க சரியாக பண்ணுறாங்களான்னு என்னையும் எவால்வேட் பண்ணணும். சும்மா வரவே வேண்டாம், நான் எவால்வேட் பண்ணுங்க, என்கிட்ட எடுத்து பேஷண்ட்டை கேளுங்க என்ன. அப்போ தென் யூ நோ தட் நம்ம 23 வருஷமாக இருக்கிறோம் எப்படி கரெக்டாக ஒரு சின்ன இப்போ எங்கள் மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. எங்கள் டாக்டர்ஸ் நல்லா சொல்லுவாங்க, உங்களுக்கு டவுட் ஆகி கொடுங்க உங்கள் மருந்து எல்லாம் எதுக்கு வாங்கினாலும் பரவாயில்ல கொடுங்க, நான் உங்கள் முன்னாடி சாப்பிட்டு தருவேன். ஸோ சாப்பிட்டு காமிப்பாங்க. ஸோ இந்த மருந்து இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணவே தவிர பேலன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். கரெக்டான மருத்துவம் எதனா உங்களுக்கு அதே மாதிரி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் இருந்தால் நீங்களே யூ கேன் எவாலுவேட் யுவர் செல்ஃப். இப்போ வெயிட் இருக்கிறீங்களா, வெயிட்டை குறைங்க, அதுக்கு சில உணவு முறை பயிற்சிகள் போதுமானது. கால்சியம் சரியில்லையா, உணவுகளை மாற்றுங்க, டயட்டை மாற்றுங்க, சரியா. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, ஒரு பேசிக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒன்று இதெல்லாம் பண்ணிங்கன்னாவே உங்கள் உடம்புல நல்ல ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்குங்க. நல்ல எண்ணம் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன உடம்பு வச்சுட்டு அது இது பண்ணாலும் எண்ணம் மோசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் நம்மளுடைய உடம்பு தான் ஆகும். கண்டிப்பாக நோயாகவோ, அல்சராகவோ, தலைவலியாகவோ, கேன்சராகவோ மாறுறதுக்கு வாய்ப்பு. ஸோ மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கிற ஒரு நோய். அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகளும் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிறதும் ரொம்ப டியூரேஷன் டைம் அதிகமாகுது, அதுக்கான செலவுகளும் ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. அதுக்கு குறுகிய காலத்தில் அதை குணப்படுத்தவும் முடியும், அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா சார்? இருக்குது. அதாவது எப்படின்னா முதல்ல வராமல் தடுக்கிறதுக்கே இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த செக்மெண்ட் எல்லாம் பார்த்துக்குங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கம்மியாக இப்படியெல்லாம் இருந்தாவே வராது. இப்போ எங்கள் ஃபேமிலிக்கே கேன்சரு, ஆனால் எனக்கு வருமானு கேட்டால் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், வராது. ஓகே, நல்ல இம்யூனிட்டி இருக்கிற மாதிரி ஃபுட்டு. எப்போ பாரு அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது. காலையில் இட்லி தோசை, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு, இல்லை டிஃபன், இப்படியே இருந்தால் என்ன நமக்கு சத்து கிடைக்கும்? கண்டிப்பாக. ஸோ சத்துக்கள் அதிகமாக இருக்கணும். மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் நம்ம உடம்புல எப்பவுமே இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வேணும்? எக்ஸசைஸ் வேணும், மூச்சு பயிற்சி வேணும். ஸோ இது ரெண்டுமே ரத்த ஓட்டத்தை தூண்டும், ப்ரெஷர் மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்தும். ஸோ இது ரெண்டும் இருக்கும்போது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக கூடும். உணவு, இந்த பயிற்சி, இது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக கூடும். மைண்டு, பாசிட்டிவ் மைண்ட், உங்கள் நோயை அண்ட விடாது. இருந்தாலும் சாதாரண மருந்துகள் எடுத்தாவே சரியாகும். இதுக்கு சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சிகிச்சைன்னு என்ன பண்ணலாம்? பெயின் கில்லர் எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்கு வந்து ரேடியேஷன் போகலாமா, கீமோ போகலாமா, என்ன போனாலும் இப்போ சொல்லுவாங்கல்ல, சளிக்கு மருந்து எடுத்தீங்கன்னா 7 நாள் சரியாகும், இல்லைன்னா ஒரு வாரத்தில் சரியாகும். அந்த மாதிரி இது சரியாகுமா இல்லையான்னு சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் வளர்த்தும் போது இது கண்டிப்பாக நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இந்த மருத்துவத்தை அதுதான் பண்ண முடியும். ரேடியேஷனோ கீமோ எதுவும் தர மாட்டோம். கண்டிப்பாக நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம், நிறைய இடத்துல க்யூர் ஆகும்.
அதுவும் இப்போ சாத்தியம்தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாருக்குமே கேன்சர் செல் இருக்கும். எங்கே அது ரொம்ப பூஸ்டப் ஆகுதோ அங்கே தான் நீங்கள் அந்த நம்ம அதுக்கு மேலே இம்யூனிட்டியை கொடுக்கணும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ, அது ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எப்போ வந்து அதிகமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சிருக்கும். நோய் எதிர்ப்பு தன்மை எப்போ இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்போ அதிகமாகுதோ அப்போ வந்து என்ன ஆகுனா ஆன்டி ஆக்சிடென்ட் குறைஞ்சிடும். இது ரெண்டையும் தான் பேலன்ஸ் பண்ணி மருந்து கொடுத்தாவே யாருக்கும் எல்லாமே கட்டுப்போடும். ஆனால் நமக்கு மேண்டேட்ரி என்ன, காய்ச்சல் வருதா அப்போ இன்ஜெக்ஷன் போடு, இதை பழகிட்டோம். கரெக்டுங்களா? தப்பு. தலைவலி வருதா டேப்லெட் போடு, முடிஞ்சால் டாக்டர்கிட்டே போகாத, போய் மருந்து கடையில் போய் வாங்கு, இது பழகிட்டோம். இது வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணணும். இதுலேருந்து மாற்றணும். வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கள். ஹோமியோவில் சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் சரியாகும். அப்புறம் இன்னொரு ஃபேக் இருக்குது, அதாவது சிந்தாலெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மலையேறிடுச்சு. அதே மாதிரி தேய்க்கு வந்து பொடி தான் கொடுப்பாங்கன்னா அதெல்லாம் மலையேறிச்சு. இப்போ நம்ம நேனோ டெக்னாலஜியில் மெடிசன்ஸ் கொடுக்குறோம், ஈஸி கன்சியூமபிள், குழந்தைங்க சாப்பிட்லாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சு அதை விட ஃபாஸ்ட்டாக மாடர்ன் மெடிசன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய பல ரீஜன்ஸ் இதில் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தானாகவே மக்கள் வந்து மருந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பழக்கம் வந்து இப்போ வந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு, எனக்கு ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா டக்குன்னு போய் நான் ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் வரும் இல்லை ஒரு டோலோ வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே சரியாயிடும் அப்படிங்கிறது அவங்களே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் சிவியரான நோய்களுக்கும் சில விஷயங்களை வந்து அவங்களே ஓகே இதை எடுத்துக்கலாம், இது சரியாயிடும் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து அவங்களே ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இது கரெக்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து சாப்பிட்றாங்க, இது சித்தா இப்போ மாடர்ன் மெடிசனாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி டோலோ சாப்பிட்றாங்க, நாளைக்கு அதனால் அல்சர் வரும். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு பேனோடி எழுதுவார், அதை கொஞ்சம் ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து எழுதுவார். நம்ம எழுத மாட்டோம், நம்ம போய் டைரெக்டாக இதை மட்டும் வாங்கி சாப்பிடுவோம். அது அல்சர் கிரியேட் பண்ணும். அப்புறம் அல்சருக்கு போய் ஜெலுசில் வாங்கி குடிப்பாங்க. ஸோ இப்படியே ஒரு நோய் சப்ரஸாக இன்னொரு நோய் அது மேலே இந்த 2-3 அக்குமுலேட் ஆகும்போது நமக்குள்ள அந்த பல விதமான கிருமிகள் ஃபார்ம் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது கேன்சராகவோ கட்டிகளாகவோ வேறு பிரச்சனைகளாகவோ உருவாகலாம், ஸ்கின் இஷ்யூஸ் உருவாகலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஹர்டிகாரியா வருது, இந்த ஹைவ்ஸ் மாதிரி தடிப்பாக ஒரு உடம்புல திடீர்னு காணாமல் போகும். பிளட் டெஸ்ட் எடுப்பான், போய் அலர்ஜி டெஸ்ட் எடுப்பான், எல்லா டெஸ்ட்டும் எடுக்க ரிசல்ட் இருக்காது. ஆனால் இந்த மருத்துவத்தில் முழு அளவில் அதை சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரூட் காஸ் என்னென்னு பார்த்து பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பெயின் கில்லர் வந்து எடுக்காமல் மசில் ரிலாக்ஸ்டன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்துவோம், உணவுகள் கொடுக்கலாம், பயிற்சிகள் கொடுக்கலாம், அப்புறம் மருந்து கொஞ்சம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் தான் அதிகமாக இருக்குது, சர்ஜரி இல்லாமல். ஓகே. இப்போ எல்லா மருத்துவத்துறையிலையும் வந்து எல்லா பேஷண்ட்டும் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், நான் போனோன்னே எனக்கு அந்த நோய் குணமாயிடும் அப்படிங்கிற உடனடியான ரிசல்ட் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு சரியாக தெரியல. நானும் கிட்டத்தட்ட அலோபதி ஒரு 2 வருஷமாக எடுத்துக்கிறேன், இல்லை ஹோமியோபதி நான் ஒரு 3 வருஷமாக எடுத்துக்கிறேன், இன்ன வரைக்கும் எனக்கு அந்த நோய் தீரலை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரே விஷயம், நான் பார்த்ததில் பொறுத்தளவுக்கு இன்டகிரேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது நமக்கு கிடைச்சது, ஐ மீன் இந்தியன்ஸுக்கு கிடைச்சா அது ஒரு பெரிய வரம். ஏன்னா இப்போ நீங்கள் யூஎஸில் தான் ஃபஸ்ட் இன்டகிரேட்டட் அந்த அசோசியேஷன்லாம் ஆரம்பித்தாங்க. பட் வாட் தே டிட்னா இப்போ அப்டில் தே டூயிங் அப்படின்றது அவங்க அலோபதி, ஃப்ளவர் மெடிசன், இல்லை ஹீலிங் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, கலர் தெரப்பி, இப்படி ஏதோ வச்சு அவங்க எல்லாம் இன்டகிரேட் பண்ணுறாங்க. டயட்டு, யோகா கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அப்படி கொடுக்கும். ஆனால் நமக்கு நம்மளோட கோர் வேல்யூ ஆஃப் தட் ஹெரிட்டேஜ் அதுங்கிறது சித்தா ஆயுர்வேதம், மிகப்பெரிய மருத்துவம், மறைக்கப்பட்ட மருந்துகள். நிறைய பேர் விஷயமே இதுக்குள்ளே இது இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் மருந்து இருக்கா, அந்த மாதிரி மருந்துகள் இது நிறையா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட மருந்துகளை மறைச்சி, ஸோ அந்த ஹிடன் ட்ரெஷர்ஸை எடுத்து நம்ம வெளியே இது கூட ஜாயின் பண்ணும்போது ரிசல்ட் அபரிவிதமாக இருக்குது. ஸோ சீக்கிரம் எதாக இருந்தாலும் தாராளமாக இங்கே ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. இன்டகிரேஷன் இஸ் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு டாக்டர் உங்களுக்கு மருந்து தராரு, நீங்கள் போய் டயபெட்டிக் இருக்குது, எனக்கு இருக்குது, நான் வாங்கி மருந்து சாப்பிட்றேன், சாப்பிட்டே இருந்து என்ன ஆகும், அது பாட்டுக்கு சாப்பிட்ற வரைக்கும் கரெக்டாக இருக்கும், விட்டால் ஏறும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டயட் என்ன சாப்பிடணும்னு தெரியணும். நிறைய பேருக்கு மருத்துவருக்கே தெரியாது என்ன டயட் இவருக்கு கொடுக்கலாம். முதல்ல சொன்னாங்க ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிடு, இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால். இப்போ சொல்கிறாங்க இல்லை செக், பாதி பேர் தெரிஞ்சிருச்சு, இது கொலஸ்ட்ரால் வரக்கே காரணம் இதுதான், ஏன்னா இதெல்லாம் ஒரு அஜெண்டா. ஸோ இப்போ செக் எண்ணெய் சாப்பிட்றது நல்லதுங்கிறாங்க. ஸோ இது யார் முழுசாக தெரிஞ்சவங்களோ அங்கே ஒரு டயட் வாங்குங்க, உங்கள் நோய்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் நோய் படிப்படியாக குறைவதையோ அட்லீஸ்ட் ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்கிறதையோ நம்ம புரிஞ்சிக்க முடியும். பக்க விளைவு இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக நோயை குணப்படுத்தணும். இதில் எடுத்து பாருங்கள், 1 மாதம். ஸோ எக்ஸலண்ட்டாக. இதில் வந்து சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்க்கா, அப்போ தான் நம்ம கோவம் வரும். ஏப்பா இவ்வளோ நாள் இத்தனை மருந்து வெளியெல்லாம் எடுத்து கேட்டையான்னு. இல்லை சார் கேட்கலாம். அப்போ என்னை பார்த்தா மட்டும் ஏன் அப்படி தெரியுது? இல்லைன்னா மக்களுக்கு என்றைக்குமே நம்ம ஒரு கேரக்டர் அப்படி தான். நீங்கள் ஒரு ஏர்போர்ட் போகிறோம்,
நம்ம தமிழன்ஸ் பர்டிகுலராக தமிழன்ஸ் இங்கிலீஷில் தான் பேசுவோம், தமிழில் பேச மாட்டாங்க. நீங்கள் கேரளைட்ஸ் பாருங்கள், மலையாளத்தில் தான் பேசுவான். அங்கே நீங்கள் எந்த இடத்துக்கு எவ்வளோ ஏர்போர்ட்டுக்கு போனால் தே டாக் இன் ஒன்லி இன் மலையாளம். நம்ம அங்கே போனால் ஹிந்தி போனால், ஏன்னா இது நம்ம இங்கிலீஷ் ரொம்ப தேவை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு ஷோவுக்காக பேசுகிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பேசுறது நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹிந்திக்காரங்க என்ன சொன்னாலும் ஹிந்தி தான் பேசுவாங்க, அவங்க இங்கிலீஷ் டச்சே பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும். ஆனால் நம்ம ஆளுகளுக்கு மட்டும் ஒரு பழக்கம், நம்முடைய ஹெரிட்டேஜை என்றைக்குமே கேவலமாக நினைக்கிறது, தமிழ்னு சொல்லிக்கிறது கேவலமாக நினைக்கிறது, தமிழ் தெரியும் சொல்லிக்கிறது கேவலமாக நினைக்கிறது, இப்படி ஒரு அதே மாதிரி தமிழ் மருத்துவத்தை உதாசீனப்படுத்து. இதை தான் ஆங்கிலேயம் புரிஞ்சு நம்மளை ஆக்குபை பண்ணது காரணமே இதுதான். நம்மளோட அவங்க எல்லா வகையிலையும் நம்மளை அட்டாக் பண்ணி பார்த்தாங்க, முடியல. அவன் ஒரே ஒரு பிளான் தான் பண்ணான், நம்ம ஹெரிட்டேஜை பொய்ன்னு அவன் மண்டைக்குள்ளே புக வைக்கணும், நீ காய்ச்சல் வந்தால் ஊசி போடணும்னு மண்டையில் போய் எழுதணும், உள்ளுக்குள்ளே டீப் கான்சியஸில் அவனை செட் பண்ணணும்னு நினச்சான், அதை பண்ணிட்டான். இதுலேருந்து மக்கள் வெளியே வந்து என்ன இருக்குது, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, எங்கே போகணும் அங்கே தான் போகணும், எதுக்கு எங்கே இருக்கோ அந்த மருத்துவத்தில். மருத்துவம் எது பெருசு அது பெருசுலாம் கிடையாது, உயிர் காக்கும் சிகிச்சை இது. ஸோ எது எங்கே நல்லா இருக்கோ அங்கே போய் கிளியர் பண்ணிட்டு நோய் இல்லாத வாழ்க்கைக்கு வாங்கங்கிறது தான் முக்கியமானது. கண்டிப்பாக. இப்போ இந்த நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே வந்து சர்ஜரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான அதிகபட்சமான ஒரு விஷயம் வந்து பார்க்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சர்ஜரி பண்ணிக்கோங்க சீக்கிரமாக சரியாயிரும் அப்படிங்கிறது. இப்போ இந்த அலோபதி ஹோமியோபதி அப்படிங்கிற முறைகளில் வந்து சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ மருந்து அலோபதிங்கிறது மாடர்ன் மெடிசன் அது இருக்குது, பட் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இப்போ நீங்கள் சர்ஜரியோட தந்தையே யாருன்னு பார்த்தா ஆயுர்வேத டாக்டர். அவருக்கு ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்கல்ப்சர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அது மாடர்ன் மெடிசன் அடாப்ட் பண்ணிட்டாங்க, கரெக்ட். ஆனால் நிறைய இடத்துல சர்ஜரி பண்ணி தான் அனுப்பிடுங்க, கால் ஆக்சிடென்ட் ஆகுது அங்கே பண்ணி தான் ஆகணும். ஒரு டியூமர் இருக்குது, சம்டைம்ஸ் தே சப்போஸ் டு டூ. ஒரு பெரிய கட்டி இருக்குது, மருந்துனால கரைச்சிட்டுருக்கலாம் முடியாது, எடுத்துடணும். ஆனால் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஒப்பீனியன் மட்டும் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் கால்பேடர் இருக்குது, உடனே கால்பேடர் தூக்கி எறியாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதெல்லாம் சில மருந்துகள் இருக்குது, அதை எடுக்கும்போது அது இன்டெகிரேஷன் இன்னும் சூப்பர் மெடிசன்ஸ் இருக்குது. எடுக்கும்போது அந்த கல் கரையிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. கண்டிப்பாக எடுத்துருங்க. அப்போ கால்பேடர் இப்போ கால்பேடர் எடுத்தால் நாளைக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும் கூட முடியாது. ஏன்னா இன்டைஜேஷன் ஒரு டெய்லி வாக்கிங் போகணும், கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக வச்சுக்கணும், லைஃப் டைம் இஸ் சப்போஸ் டு பி லைக் ஒரு பேஷன் மாதிரியே தான் இருக்கணும். ஏன் எடுக்கிறீங்க? அதே மாதிரி ஒரு சின்ன கட்டி ப்ளீட் ஆகுது, ஒன்று பெண்கள் போய் கேட்டோன்னு கலந்துருக்கீங்களா? இருக்குங்க, இனி யூட்ரஸ் எடுத்துருங்க, ஒரே வார்த்தை ஹிஸ்டெக்டமி. ஆனால் இஸ் இட் குட் அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது ஒன்று தான் பிட்யூட்டரியிலேருந்து எல்லா கிளான்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. ஒன்ஸ் இஃப் யூ டேக் ஹிஸ்டெக்டமி, இஃப் யூ கோ ஃபார் ஹிஸ்டெக்டமினா அதுக்கப்புறம் வந்து நிறைய பின்விளைவுகள் வரும். டயபெட்டிக் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும், தைராய்டு வரும். அப்போ ஏன் அதை எடுக்கிறீங்க? ஸோ முடிஞ்சளவுக்கு எடுக்காதீங்க. முடியவே இல்லை, பயங்கர இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு, எடுங்க. அப்போ எடுத்தாகணும். இல்லையா லேப்ரோஸ்கோப்பியில் அந்த கட்டியை மட்டும் இது யார் பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ எங்ககிட்ட வி ஹேவ் டைப்ஸ், வி ஆர் டூயிங் தட். எங்களுக்கான ஓஜி டாக்டர்ஸ் எல்லாமே இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ரீனல் கால்குலி இருக்குது, மருந்துனால க்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நாசல் பாலிப் இருக்குது, மருந்துனால க்யூர் பண்ணுவோம். போய் நான் எடுத்துட்டா மறுபடியும் வருதுமா வந்து சொல்லுவாங்க, சார் முதல்ல சர்ஜரி பண்ணிட்டேன் மறுபடியும் வந்துருச்சு. அது வரதான் செய்யும், வராமல் இருக்கணும். இப்போ கட்டி வந்ததுன்னா டாக்டர் நம்ம டாக்டரே கேட்பாங்க, இப்போ கட்டி எடுத்துறோம் ரைட்டு, மறுபடியும் கட்டி வந்து என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் தெரிஞ்ச டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட். ஸோ அதை பண்ணிட்டோம்னா பாடி டாக்ஸிக் இருந்தால் தான் கட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ தேர் இஸ் அ ப்ராசஸ் கால்டு டீடாக்சிஃபிகேஷன். அது பண்ணும்போது உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும், உங்கள் இம்யூனிட்டி ரைஸ் ஆகும், செல்ஸ் டெவலப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வராது. இது நாங்கள் பல இடத்துல ப்ரூவ் பண்ணி பல ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க. இப்போ ஒரு யூட்ரஸ் எடுக்கிறது, இதை எடுத்து தூக்கி போடுறது, இதாகலைன்னா இதை தூக்கி போடுறது, அப்படி போகாதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவை. கால்பேடர் தேவை, யூட்ரஸ் தேவை. இதெல்லாம் டப்புன்னு தூக்கி போட்டுறாதீங்க. முடிஞ்சளவுக்கு சர்ஜரி பண்ணாதீங்க. லிவர் சிரோசிஸா முடிஞ்சளவுக்கு இதில் மருந்து இருக்குது, முடியலையா அதில் போய் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே ட்ரை பண்ணணும். ஏன்னா எப்படி நம்ம உயிருங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இருந்ததுன்னா யூ கேன் யூட்டிலைஸ் திஸ். ஃபீவர் எடுக்கணுமா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி இருக்குது, பண்ணுங்க. அதுதான் நம்ம ஓகே சார்.